நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய மெலனின் சுரப்பியானது ஒரு சில இடங்கள்ல மிக அதிகமா சுரந்து விடுகிறது. அப்போது ஒரு விதமான அடைப்பை ஏற்படுத்தும் பொழுதுதான் அந்த இடத்துல மச்சங்கள் தோன்றுவதா சொல்லப்படுது. பிறந்த சில குழந்தைகளுக்கு கால் இல்லைன்னா கைகள்ல பழுப்பு நிறத்துல மச்சங்கள் படர்ந்திருந்தாலும் குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது இதெல்லாம் மறைந்துவிடும். ஆரோக்கியம் என வரும் பொழுது இந்த மச்சத்தால பாதிப்புகள் எதுவும் பெரிதா இருப்பதில்லை எனவும் சொல்றாங்க. ஆனா இந்த மச்சங்களின் மேல் அரிப்போ இல்லைன்னா திடீரென இந்த மச்சத்துடைய அளவு பெரிதானாலோ அதை உடனடியாக கவனிக்க வேண்டும் என சொல்றாங்க. காரணம் 1-2 மச்சத்திற்கு மேல அதிகமா இருந்தா அது மரபணு கோளாறாக கூட இருக்கலாம். ஏகப்பட்ட மச்சங்கள் இருந்தால் அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. மச்சங்கள் சாதாரண இயல்பு நிலையில் இருந்தால் பரவாயில்லை. அதே மச்சம் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே போனால் உடனடியா மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். ஆபத்தில்லாத மச்சங்கள் எப்படி என கண்டுபிடிப்பதென்றால் கரடு முரடான முனைகள் இல்லாமலும் வழுவழுப்பாவும் குவிந்த வடிவிலும் மச்சங்கள் இருந்தா இல்லனா 3-6 மில்லிமீட்டர் விட்டத்துல இருந்தாலோ இல்லனா அதே அளவிலையும் நிறத்திலையும் வடிவத்திலையும் மாறாம அப்படியே இருந்தாலோ இது ஆபத்தில்லாத மச்சங்கள் என எடுத்துக்கொள்ளலாம். எப்போதும் இல்லாம திடீரென சருமத்துல மச்சம் போல தோன்றினாலோ இல்லனா மச்சங்கள்ல ஏதேனும் மாற்றங்களை உணர்ந்தாலோ அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுபோல மச்சங்களை வைத்து ஒருவருடைய குணாதிசயங்களை கச்சிதமா கணித்து சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள். சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரத்துல உடலில் தோன்றும் மச்சம் குறித்து பல்வேறு குறிப்புகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. உடல்ல எங்க மச்சங்கள் இருக்கிறது என்பதை வைத்து அவர்களுடைய அதிர்ஷ்டமும் கணக்கிடப்படுது. உங்க நெற்றியில மச்சம் இருந்தா மிகவும் அதிர்ஷ்டமாம். அது செழிப்பின் அடையாளமா கருதப்படுது. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையுமாம். அன்பான வாழ்க்கை துணை கிடைக்குமாம். ஆண்களுக்கு நெற்றியின் வலது பக்கத்துல மச்சம் இருந்தால் செல்வமும் வளமான வாழ்வும் வந்து சேருமாம். நெற்றியோட இடதுபுறத்துல மச்சம் இருந்தால் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வருவது கஷ்டம் என சொல்றாங்க. பெண்களுக்கு நெற்றியோட வலது புறத்துல மச்சம் இருந்தால் துணிச்சலா இருப்பாங்களாம். யாருக்கும் பயப்படாம பணிந்து போகாம கெத்தா இருப்பாங்களாம். பெண்களோட நெற்றியில இடதுபுற மச்சம் இருந்தா அவங்களுக்கு சுருக்கென கோபம் வந்து விடுமாம். எந்த நேரத்துல இவங்களுக்கு கோபம் வரும் என தெரியாதாம். அந்த அளவிற்கு வினாடிகளுக்குள் கோபப்படுவார்களாம். மிகவும் அல்ப குணம் நிறைந்தவர்களா இருப்பார்களாம். ஆண்களுக்கு வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்களுடைய நண்பர்களால ஏராளமான பலன்கள் கிடைக்குமாம். ஆனா பெண்களுக்கு எந்த கண்ணுல மச்சம் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமே வாழ்க்கையில அதிகமா வந்து சேருமாம். உதடுகளுக்கு அருகில மச்சம் இருந்தால் வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் நபராக இருப்பாங்களாம். அதாவது உதட்டோட வலது பக்கம் மச்சம் இருந்தா அவங்க எந்த வேலையை செய்தாலும் அதுல வெற்றி கிடைக்குமாம். அந்த அளவிற்கு அதுல அர்ப்பணிப்பா இருப்பாங்களாம். இடது பக்கத்துல மச்சம் இருந்தா அவங்களுக்கு காதல் ஆசை அதிகமா இருக்குமாம். ஏகப்பட்ட காதல்கள் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பும் கிடைக்குமாம். ஒரு சில நேரங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இதனால வருமாம். கட்டை விரல்ல மச்சம் இருந்தா நிஜமாவே நீங்க அதிர்ஷ்டசாலியா இருப்பீங்களாம். அதி புத்திசாலியாகவும் இருப்பீங்களாம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருப்பீங்களாம். இடது கன்னத்துல மச்சம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியமும் கனவுகளும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமாம். லட்சியத்திற்காக அதிகமா சாதிக்க ஆசைப்படுவாங்களாம். புது புது விஷயங்களை தேடி செல்லக்கூடிய அறிவாளிகளாகவும் இருப்பார்களாம். மேலுதட்டின் வலது இல்லனா இடது மூலையில மச்சம் இருந்தா நீங்க வித்தியாசமான உணவுகளை எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடுபவர்களாக இருப்பீர்களாம். உங்களுக்கு பிடித்த உணவிற்காக எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் சென்று அதை ருசித்துக் கொண்டு வருவீர்களாம்.